Amen.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். வாசிக்கும்படியான கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு சமாதானம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர்.
உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்னென்னைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீட்டித்திருக்க பண்ணுவீரோ. உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவர்களின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டதையும் தேன்குட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்களை இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதல் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக உங்களோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாட்களிலே நாம் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நாம் வீடுகளிலேயே முடங்கி இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. திருச்சபையிலே ஆராதிக்க முடியாதபடியும், வெளியே நாம் செல்ல முடியாதபடிக்கும், பலவிதமான கடமைகளை செய்ய முடியாதபடிக்கும் மனிதர்களை தவித்து வரும் இந்த காலத்திலே கர்த்தர் விதமான வசதிகளை நமக்கு தந்து ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க கிருபை செய்திருக்கிறபடினாலே கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான வேளையிலே உங்களை விதமாக கர்த்தருடைய நாமத்திலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து நாம் வேத தியானத்திற்கு நேராக செல்லுவோம். இந்த வாய்ப்பளித்த ஆயர் மற்றும் திருச்சபையினுடைய பொறுப்புள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களிலே எங்களோடு கூட இருந்தீர். உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை தேற்றினீர். துன்ப துயரங்கள் மத்தியிலும், பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும் கர்த்தர்களுக்கு நல்லவராயிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு சொல்லும் காரியங்களை நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்க, எங்கள் ஜீவியங்களை பரிசுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உயிர்த்தெழுந்தவராக இருந்து அவருடைய வல்லமையினாலே பெரிய காரியங்களை செய்வார் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம். ஆகவே நாம் பயப்படாமல் கலங்காமல் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான உறுதியான வேத வசனங்கள் மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக கடந்த நாட்களிலே நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலே நாம் விதமான விசேஷமான காலங்களை சந்திக்கும் விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை இந்த நாட்களிலே சில நிமிடம் நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே நீங்கள் ஜெப சிந்தையோடு இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தருடைய நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இதுல முதலாவது வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. அப்போ இந்த கடைசி நாட்களிலே வாழும் நாம் கொடிய காலங்களை இப்போது நாம் சந்திக்கும் இந்த காலம் கொடிய காலமாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது கடைசி நாட்கள் என்று ஆண்டவர் நமக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கூறுகிறார். கொடிய நாட்களில் நாம் வசிக்கும்படியாக இந்த காலங்கள் நமக்கு முன்பாக இது கடந்து செல்லுகிறது. ஆகவே வேத வாக்குப்படி மனித நடைமுறைப்படியும் செயல்களின் மாற்றத்தின் மூலமாகவும் இந்த ஆதாரங்களை நாம் காண முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட அவருடைய அந்த தரிசனத்தின்படி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினபடியாக இந்த விதமான ஒரு சுபாவ மாற்றமான கடைசி காலங்கள் இருக்கும் என்பதை ஆண்டவர் அவர் மூலமாக சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே வாழும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கொடிய காலங்களை சந்திக்கிறவர்களா இருக்கிறோம்.
இந்த கொடிய காலங்களை நாம் சந்திக்கும் போது அதற்கு நம்முடைய பதில் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். நாம் இன்றைக்கு வாசிக்கிற வேத வசனங்களும் கூட நமக்கு இதனுடைய சில ஆதாரங்களை தருகிறது. அப்படினாலே நாம் அவைகளை தொடர்ந்து சிந்திக்க போறோம். முதலாவதாக, இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே விதமாக பவுல் அப்போஸ்தலனும் கடைசி நாட்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ கடைசி நாட்கள் என்றால் என்ன? முதலாவதாக, திருச்சபையின் கடைசி நாட்கள், திருச்சபையின் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களாக இருக்கலாம். இல்லைன்றால் திருச்சபை இந்த உலகத்திலே வாழும் நாட்களின் கடைசி நாட்களாக இருக்கலாம். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பான கடைசி நாட்களாக இருக்கலாம். அடுத்தபடியாக, வேத உலக முடிவுக்கு முந்தைய கடைசி நாட்களாக இது இருக்கலாம். அடுத்தபடியாக, கிருபையின் காலத்தில் கடைசி நாட்களாக இது இருக்கலாம். கிருபையின் காலத்தின் கடைசி நாட்கள். கிருபையின் காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது வாழும் காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் நாட்களின் கடைசி காலமாக இது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கடைசி நாட்களாக இது இருக்கலாம். ரட்சிப்பின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். ரட்சிப்பின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். மனுக்குல சந்ததியினுடைய கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இவ்வுலகத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். உலகத்தின் முடிவின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். சாத்தானின் ஆளுகையின், சாத்தானுடைய அதிகாரத்தின் கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனபடியினாலே சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த தன்னுடைய கிரியைகளை செய்து அவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்கி அவன் தன்னுடைய செயல்களை தீவிரப்படுத்தும் ஒரு காலமாக இது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே வாழும் நாங்கள், அதாவது கடைசியில எண்ட்ல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில நமக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில நாம் எதிர்பார்க்கிற பிரதிபலன் நமக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல நாம் எதிர்பார்க்கிறதான நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, வாழ்க்கையின் இறுதி, திருச்சபையினுடைய விடிவு காலம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனபடினாலே கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த கடைசி காலம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லும் போது, அப்போ நாம் எபிரேயர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் பங்கு பங்காக வகை வகையாக கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார், தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். எல்லாம் இந்த கடைசி காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கடைசி காலம் என்றால் இது நாம் எவ்வளவு நெருங்கின ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் நிறைவேறும் கடைசி காலமாக இது இருக்கிறது. அதாவது இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறிவிட்டது. இப்போது கடைசியாக சில காரியங்கள் நடைபெற போகிறது. அவைகளின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆனபடியினாலே விசுவாசிகளாகிய நாம் அந்த காலங்களை உணர்ந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளே நாம் வைத்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, இந்த கொடிய காலங்களை நாம் பார்க்கும்போது மனித செயல்களுடைய கொடிய காலம், மனிதனுடைய செயல்களின் கொடிய காலம். அதாவது அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்க சுபாவ, அதாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது, அந்த சுபாவ மாற்றம், மனிதனுடைய செயல்களிலே காணப்படும் அந்த சுபாவ மாற்றத்தின் ஒரு கொடிய காலம், அதாவது கொடிய நடைமுறை நிகழ்ச்சிகள் உள்ள ஒரு காலம் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையின் நடைமுறைகள் அவ்விதமான ஒரு கொடுமையான காரியங்களை செய்கிற கொடுமையான செயல்பாடுகள் உள்ள ஒரு காலமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடியாக அன்பு தணிந்து போகும் ஒரு காலமாக இருக்கிறது. அன்பு தணிந்து போய் அக்கிரமம் அதனால் மிகுந்து காணப்படும் ஒரு காலமாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் ஒரு காலமாகவும் இது காணப்படும். அப்படி என்றால் கொடிய காலமாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம்
10வது வசனத்திலே ஆண்டவர் இதை குறித்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களை அநேகர் பகைப்பார்கள், ஒருவர் காட்டி கொடுத்து இதுவாக கொலை செய்ய கூட செய்வார்கள். அப்படிப்பட்ட, அதாவது அநியாயம் அக்கிரமம் மிகுந்து நீதி நியாயங்கள் இல்லாத ஒரு கொடுமையான காலத்துல நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு அறிகுறி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே நமக்கு இந்த கடைசி காலம் ஒரு கொடிய நாட்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நோவா லோத்துவின் காலத்தை போல இது வன்முறை, விபசாரம் எல்லாம் நிறைந்த ஒரு கொடிய காலமா இருக்கிறது. மனிதனுடைய சுபாவத்திலே கொடுமையானது, அவனுடைய நடைமுறையிலே கொடுமையானது, அவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் கொடுமை நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்ன? லோத்தின் நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நோவாவின் நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், தங்கள் மனம் போல வாழ்ந்தார்கள், கடவுளை மட்டும் மறந்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அந்த கொடிய காலத்திலே வாழும் மக்கள் தங்களுடைய கொடுமையான பாவத்தினுடைய விளைவாக கொடுமையான செயல்களை செய்வார்கள். ஆனால் கடவுளை மறந்து, விசுவாசத்தை இழந்து, அந்த தெய்வீக பயம் இல்லாமல் பக்தி இல்லாத ஒரு சந்ததியாக காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை செயல்பாடுகளிலே மனிதன் பலவிதமான பக்திக்குரிய காரியங்களை செய்யலாம் என்றாலும் உள்ளாக அந்த தெய்வ பயமோ மெய்யான பக்தியோ இல்லாதனால அவன் கடவுளை அதிகமாக அவன் மறந்த ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு சந்ததி இந்த உலகத்திலே காணப்படுகிறது நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஏராளமான மக்கள் செத்து மடிகிறார்கள். விசுவாசிகள் உள்ள நாடுகளிலே கூட ஏராளமான மக்கள் செத்து மடிகிறார்கள். அங்க என்ன நடந்தது? விசுவாசம் குன்றி போயிடுச்சு. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்கள் இல்லை. மற்ற மதங்களிலே, மற்ற நம்பிக்கைகளிலே, மற்ற கொள்கைகளிலே அவர்கள் தங்களை திணித்துக் கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை விட்டு அவர்கள் தாறுமாறான வாழ்க்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இந்த கொடிய காலத்திலே வாழும் நாம் எவ்விதமானவர்களாக இருக்க வேண்டும்? துணிகர செயல்களிலே மனிதன் செயல்பட்டு கொண்டு கடவுளை மறந்து வாழும் இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே மனிதனை மனிதன் வஞ்சித்து ஏழை எளியவர்கள் நசுக்கப்படும் இந்த காலத்திலே நாம் பலவிதமான இழப்புகளை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும். கொடுமை என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழும்போது நமக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் காலத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மீகா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பர்வதத்தின் மேலே அவருடைய ஆலயமானது நியமிக்கப்பட்டு அங்கே அவருடைய அரசாட்சி ஆரம்பிக்கப்படும் என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட நம்முடைய திருமறை பகுதியில் கூட அதைத்தான் நாம் பார்க்கிறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது அங்கே சமாதானம், சந்தோஷம், பாக்கியமான வாழ்வு, ஒரு நல்ல விடிவு உள்ள ஒரு மகிமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபடினாலே இந்த மகிமையான வாழ்க்கையை நாம் சந்திக்க போகும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானதாக, அவரை நேசிக்கிறதாக, அவருடைய கிருபையிலே சார்ந்திருக்கிறதாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எக்காலத்திலும், எந்த வேளையிலும், எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் அந்த மகிமையான வாழ்க்கையிலே பிரவேசிக்க போகிறோம். ஆகவே கர்த்தர் இந்த உலகத்திலே 1000 வருஷ அரசாட்சியை செய்ய போகிறார். அவருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை கொண்டு அவர் அரசாட்சி செய்ய போகிறார். ஆகவே அமிதமான அந்த மகிமையான ஒரு அரசாட்சியிலே ஒரு நீதி, சமாதானம் நிறைந்த, கொடுமை இல்லாத, கொடிய காலங்கள் அல்லாத மகிமையான, செழுமையான ஒரு நல்ல காலங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இங்கே மீகா எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. 4வது வசனம் மீகா 4:4 அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவரை நாமத்தை பற்றி கொண்டு வாழும்படியான ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மகிமையான வாழ்க்கைக்கு எதிர்நோக்கி இருக்கும் நாம் இந்த கொடிய காலங்களை கண்டு பயப்படக்கூடாது. இந்த கொடிய காலங்களிலே சோர்ந்து போகக்கூடாது. இந்த கொடிய காலங்கள் சாத்தானுடைய கிரியைகளின் காலங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை அதிக ஆசீர்வாதமானதாக, அந்த உண்மையான விசுவாசம் நிறைந்ததாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கொடிய நாட்களிலே கொடும் செயல்கள் இன்றைக்கு மனிதர்கள் செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமான கர்த்தர் அருளும் அந்த ஆசீர்வாதங்களை இழந்த மக்களாக காணப்படுகிறார்கள். 10 விதமாய் பாடுகிறார், கொடிய நாட்களில் கொடும் செயல்கள் காணுதே, மணியும் மார்க்கெட்டில் மக்கள் மடிந்து செல்கின்றார், சடுதில் நீங்கோ காரிருளாம், விடியும் நேரம் விரைந்ததென்று விழித்திடுவீரே, காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரில் பறந்து பெருகுதே, காலமோ கடைசியாகுதே, பாவமோ பாரில் படர்ந்து பெருகுதே. ஆகவே நல்விசுவாசம் கொண்டவர் நழுகி போகிறார், பொல்லா பேயினால் பொல்லா கிரியை செய்கிறார்கள் என்று கூட இந்த பாட்டில பக்தன் பாடுறார். அப்போ இவ்விதமான கொடிய நாட்களிலே கொடிய செயல்கள் காலம், இந்த காலத்துல நமக்கு ஆண்டவர் இந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். நாம் இங்கே இந்த மீகா தீர்க்கதரிசியின் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து உள்ள பகுதியில் வாசிக்கும் போது காணப்படுகிறபடி ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் அந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கொடிய காலங்களை தான் நாம வாழறோம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரயாசங்கள், பலவிதமான நெருக்கங்கள், வேலை வாய்ப்பின்மை, மற்றவர்களுடைய ஒரு தாக்குதலுக்கு ஆளாகும் ஒரு நிலைமை, நமக்கு வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமை, எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும். அதான் ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் என்ன சொல்லுகிறார்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆஸ்திகள் எல்லாம் இழந்து போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பேன். வயல்வெளியிலே தானியம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன் என்று சொல்கிறார். நம்ம ரட்சிப்பின் கடவுளாகிய ஆண்டவரிலே நாம் கழிவுற வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் சோர்ந்தும் கூடாது, பின்வாங்கி போக கூடாது, அவிசுவாசம் கொள்ளக்கூடாது, துக்கம் கொண்டிருக்க கூடாது. துக்கம் என்பது சாத்தானின் ஒரு ஆயுதம். நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் கவலைப்படக்கூடாது.
அந்த 6ஆம் வசனத்துல நான் வாசித்தோம், பிலிப்பியர் 4:6. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதான் நாம் இன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதியாகவும் காணப்படுகிறது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எனக்கு தெரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் நீங்க சமாதானம் அந்த உலகத்துல வாழ முடியும். இயேசுவின் வருகை வரையிலும் இந்த உலகத்துல நடக்க போகும் கொடிய காலங்களின் நிகழ்ச்சிகளிலே நாமும் பங்கடைய வேண்டியவர்களா இருக்கிறோம். அதான் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவராக நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று இது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேயும், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலேயும், மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சிகள் இவளெல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும். ஆனால் நீங்கள் இவைகளை பார்த்து கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் நம்பி ஜீவிக்கும் போது கைவிடாது காக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதவராயிருக்கிறார். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்ற சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். மாறாத கர்த்தர், ஆண்டுகள் காலங்கள் மாறினாலும் மாறாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடிவு காலத்தை, ஒரு சந்தோஷமான காலத்தை, ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கை காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு நிகரல்ல என்று சொல்லி நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்காக ஆண்டவர் ஒரு சமாதான வாழ்வை, நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு உதவுவார், அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். ஒருவேளை நீங்கள் வேலை இழந்த நிலைமையில, வருவாய் இழந்த நிலைமையில, கஷ்டம் வந்த நிலைமையில, வியாதி பயங்கரங்களுடைய அந்த கொடூரங்களுடைய தாக்குதல் நிறைந்த நிலைமையில, வறுமை நிலைமையில இருக்கும் போதும் கர்த்தாவே நான் உம்மை பற்றிக் கொள்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கடும் புயல் வரையிலும், பெருங்காற்று வீசினும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார் என்று நாம் எப்போதும் தைரியமாக நாம் இழந்ததை தர வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் வீடுகளிலே அடைபட்டிருந்த, இல்லைன்னா வேலையில, இல்லைன்னா வருவாய் இல்லாமல் நம்முடைய பிசினஸ்களிலே நாம் இழந்து போன காரியங்களை கர்த்தரால் தர முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏதாவது விதங்களிலே அவர் நமக்கு தந்து நம்மை மறுபடியும் மலரச் செய்து, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரே, அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அவருடைய வருகையிலே அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் கிறிஸ்துவிலே நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக காத்துக்கொள்ள, நாம் அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக, நாம் அவருக்குள்ளே சந்தோஷமாக, நாம் கவலைப்படாதபடிக்கு நாம் இந்த கொடிய காலத்திலே காக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆகவே கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இயேசுவின் வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. எக்கால சத்தம் தொனிக்கும் போது நான் மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கிறவனமாக எக்காலத்தனுக்கு அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் மறுரூபமாகி எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே அமிதமாக நாம் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படும் காலம் சீக்கிரமாக வருகிறது. ஆனபடினாலே கர்த்தர் நமக்கு ஒரு விடிவு காலத்தை, மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி நமக்காக இளைப்பாறுதல் தரும் ஒரு மகிமையான காலம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுகிறபடியாக, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாடங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவி
உண்மையான வழியாய் விசுவாசத்தோடு நடக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவார் அல்ல. நீங்கள் வேதனைப்படும் போது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு அமிதமாக ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அவர் நமக்காக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த கொடிய காலத்திலே வாழும் நாம், கடைசி காலத்திலே வாழும் நாம், அவருடைய வருகை எப்போதும் இருக்கலாம். நமக்காக மகிமையான ஒரு வாழ்க்கை எப்போதும் துவக்கலாம். அதுபடினாலே நாம் இந்த கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருப்போம். விசுவாசத்திலே வளருவோம். குடும்பமாக அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தம் அடைவோம். கர்த்தரை நேசித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தம் செய்து அவருடைய வசனத்தின்படி நடந்து அவரை நேசித்து அனுதினமும் ஜெபித்து நாம் காத்திருப்போம். ஆகவே லூக்கா 21:36 சொல்லியிருக்கிறவனமாக நீங்கள் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கொடிய காலங்களுக்கு தப்பி, இந்த வேதனைகளுக்கு தப்பி, பூமியின் மேல் வரும் கண்ணீர்களுக்கு தப்பி நீங்கள் பிழைக்கும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் ஜெபித்து விழித்து ஆண்டவருடைய வருகைக்கு என்று எதிர்நோக்கி இருக்கும் ஆயத்தம் உள்ள மனவாட்டி சபையாய் காணப்பட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்படியே கிருபையின் நிழலை மறைத்து காத்துக் கொள்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கலம்புகவே தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமது செட்டை நிழலிலே நாங்கள் வரும்போது எங்களுக்கு அடைக்கலம் தருகிற ஆண்டவராக எங்களை ஆண்டவரே உமது சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த கொடிய காலங்களை சந்தித்திருக்கும் நாங்கள் கடைசி கால சந்ததியாக வாடும் நாங்கள் ஆண்டவரே விசுவாசிகளாக விசுவாசத்திலே வளரும்படியான எங்களை அழைக்கிறீரோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாச வீரர்களாக உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக ஜெபம் பண்ணி உம்முடைய வசனத்தை வாசித்து அதை நேசித்து அதன்படி நடந்து அதன் மூலமாக வரும் தெய்வீக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி உண்மை ஆண்டவரே கர்த்தாவே உறுதியாய் பற்றுக்கொள்ளும்படியான விசுவாசத்தை ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உடைய வசனத்திலே சொல்லி இருக்கிற வசனமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை நேசித்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்தவர்களை பலப்படுத்துவீராக. நான் உன்னை பலப்படுத்த சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்கள் சகாயராய், எங்கள் ரட்சகராய், எங்களுக்கு வழிகாட்டுகிறவராய், எங்களுக்கு உதவி செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல கிருபை தாரும். கொடிய நாட்களே, கொடிய காலங்களே, கொடிய செயல்களை காணும் நாங்கள் ஆண்டவரே. கொடுமை, அநீதி, அக்கிரமம் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அநீதிகள் நிறைந்த சூழ்நிலையிலே வாழும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். எப்போது நீர் வந்தாலும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று எதிர்கொண்டு வரும் மனவாட்டிகளாக காணப்பட ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் கைவிடாது காத்து நடத்தும். உண்மையிலே பூரண விசுவாசம் வைத்து படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், வருங்கால வேலை வாய்ப்புகளுக்காக இருந்தாலும், குடும்பங்களிலே தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே நஷ்டங்களை கஷ்டங்களையும் சந்தித்து உடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே கரந்தூக்கி தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத கலங்காத நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயப்படுவேன், என் நீதியின் வருதுகிறத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. அமிதமாக உம்முடைய பிள்ளைகளை தாங்கி இந்த கொடிய காலங்களுக்கு தப்பி உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே மகிமையான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருப்பாதப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபை நிழலை மறைத்து இந்த கொடிய காலங்களிலே அவருடைய பரிசுத்த கிருபையினாலே தாங்கி வழி நடத்துவாராக. ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பொறுப்பு வைத்து பிறந்தார். பொன்னின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு
மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களுக்காக ஜெபம் செய்வோம். என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல கடவுளே, நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் முன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கின்ற நீர் ஆவலுள்ளவர். எங்கள் விருப்பத்திற்கும் தகுதிக்கும் மிகுதியான நன்மைகளை அளிக்க மனமுள்ளவர். உமது இரக்கத்தின் நிறைவை எங்கள் மேல் பொழிந்து மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மன்றாடுகின்றோம். சிறப்பாய் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்றவர்கள், திருமண நாளை காணும் தம்பதிகள் ஆகியோருக்காக மன்றாடுகின்றோம். அந்நாளில் அவர்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு மன்றாடுகிறோம். அவள் கடந்து வந்த ஆண்டிலே நீர் கொடுத்த பல்வேறு நன்மைகளுக்காக நரிசெலுத்துகிறோம். அவள் துவங்கும் புதிய ஆண்டிலே உமது வழிநடத்தலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குமாறு மன்றாடுகின்றோம். அவர்கள் மெய்யான வழியாகிய உம்மில் நடக்கவும், உண்மையாகிய உம்மை நம்பவும், மெய்யான வாழ்வாகிய உம்மில் வலிமையை கண்டுகொள்ளவும் அருள் புரியும். தங்கள் சொல்லிலும் செயலிலும் உமக்கு சாட்சி பாருகின்ற வாழ்க்கை வாழ அவர்களை ஆற்றல் படுத்தும். இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை மன்றாடுகிறோம் எங்கள் இறைவா. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Amen.